ஹாய் காய்ஸ், இப்போ நான் எங்கே நிற்கேன்னு பார்த்தீங்கன்னா சரியாக கல்லடியில் நிற்கேன். கல்லடிக்கு வந்து லைட் ஹவுஸ் கொண்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வீடியோ எடுப்ப கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த லைட் ஹவுஸ் எப்போ கட்டப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1913 இல்லாட்டி 14 கட்டப்பட்டது. இது ஆதிகாலம் அந்த கனகாலம் இருந்து கட்டப்பட்ட லைட் ஹவுஸ் தான் இது. இந்த இடத்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஓரளவு அவ்வளோ ஆண்டு தெரியாத ஆக்களுக்கு இந்த இடம் இப்படி இருக்கேண்டு. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வச்சிருக்காங்க. இந்த இடத்த எங்களோட ஊருக்குள்ள இந்த வெட்டுக்குள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு அநேகமாக தெரியும். வெளியிடம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பாருங்கள். ஓகே உங்களுக்கு லைட் ஹவுஸை காட்டுறேன். அப்புறமே மெயின் ரோட், இந்த ரோட்டில் வந்து தான் இந்த இருக்கிற லைட் ஹவுஸ் பாருங்கள். இதான் லைட் ஹவுஸ். இந்த மேலே இருக்குது. முதல் ஏற விட்டவங்க இப்போ ஏற விடுறாங்க. என்னடா மேலே இருக்கிற பல்பில் ஆக்கிற கலட்டி கையாக வச்சு பல்பை பழுதாக்குறன்ற ஒரே ரீசனுக்காக இப்போ மேலே ஏற விடுறாங்க. இல்லை இல்லைங்களா, இதான் முன்னே என்ட்ரி இருக்கும். இப்படி இருந்து மேலே ஏறலாம் தொங்கல் வரைக்கும். பட் இப்போ விடுறாங்கல்ல, முதல் ஏறின விட்டுருக்காங்க. இந்த ஒரு சின்ன ஓட்டை இருக்குது தானே, இந்த ஓட்டை அந்த ஓட்டை அப்படி சின்ன ஜன்னல் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஜன்னல் அலையேறி பார்த்தால வியூ நல்லா இருக்குங்க. கல்லடி பீச் சட்டப்படி அடிக்கும். இது எங்கள் அண்ணாக்கு வந்து ஏறினவங்க அந்த வீடியோ இந்த ஃபோனில் இருக்கணும். பட் காட்டுறேன், அதை காட்டிலுமெண்டா இப்போ ஏற விடுறாங்களே. என்னடா மெயின் ரீசன் உச்சியில் மேலே பல்ப் இருக்கி, அந்த பல்பை கலட்டி இந்த ஒரு ரீசனுக்காக இதில் ஏற விடுறாங்க. பெரும் இங்கே செக்யூரிட்டி நாட்கள் இருப்பாங்க. இந்த கேட்டுக்குள்ள ரூம் எனி டைம் இங்கே ஆட்கள் இருப்பாங்க. ஏறலாமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஏழாண்டுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போ கட்டப்பட்டுண்டு 1913 கட்டிருக்கு இந்த இடம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இவங்க பராமரித்து வராங்க. ஆனால் மேலே இருந்து பார்த்தா வியூ நல்லா இருக்கும். நமக்கு கொடுப்பனை இல்லை, வேறு எதுவுமே இல்லை. இந்த இடம் ஒரு ஸ்பெஷலான இடம் தான். ஏன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் எப்போ கட்டப்பட்டுண்டா 1913 இந்த லைட் ஹவுஸ் கட்டிருக்காங்க. சரியா, அந்த லைட் ஹவுஸில் அப்படி கட்டப்பட்டு இப்போ வரைக்கும் இப்போ பாருங்க எவ்வளோ வருஷம் கழிஞ்சு வந்தது. 2024 இருக்கும். எப்போ வரைக்கும் இதை பராமரிச்சுட்டு வராங்கண்டா பாருங்களேன், எவ்வளோ பெரிய இடம். இதெல்லாம் ஒரு வரலாற்றுக்கான இடம். என்ன ஏற விட்டாங்க நல்லா இருக்கும். இதுதான் கேட். இந்த கேட் கீ தான் அவங்க வச்சோன்னு ஒரு ஆரி வந்து சொன்னார், எடுத்து போய் தராண்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒன்றும் செய்யலாது. ஸோ இந்த இடத்துல இது மட்டும் இன்றைக்கின்னு நான் சொல்லலை. இந்த இடத்துல அங்கே சைடில் பீச் இருக்கி, அங்கே பின்பக்கம் சில்ட்ரம்பாக்கெலாம் இருக்கி. அவங்க சில்ட்ரம்பாக்கை காட்டுறாங்க. லாஸ்ட்டில் பீச்சை காட்டேல்மெண்ட்டாக வெளிதான் போகணும். சில்ட்ரம்பாக்கு போகிறோம், உள்ளால் போகலை. இது ஒரு சின்ன ஒரு அளவுமே உண்டு. ஃபுல்லாக மதில் கட்டி அப்படி வச்சுருக்காங்க. திரும்பி லொக் பண்ணிடணும். ஸோ இந்த சைட் தான் சில்ட்ரம்பாக் இருக்கு. இதில் வரணும். இதில் வந்தீங்கன்னா அதில் போட்டில் போகிற ட்ரிப்பெல்லாம் இருக்கு. காந்திபாக்கில் ஸ்டார்டிங் அந்த போட் ட்ரிப் அங்கே இருந்து. அப்போ இதில் வந்து காட்டுவாங்க லைட் ஹவுஸ்ன்ற. காந்திபாக்கில் போட்டிருக்காங்க லைட் ஹவுஸ்ன்ற இதை தான் போட்டிருக்காங்க. சின்னப்புள்ளியில் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கான ஒரு பிளேஸ் இங்கே இருக்கு. அதில் சில்ட்ரம்பாக் இவ்வளோ தான். சின்ன பிள்ளைலாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா வந்து விளையாண்டுது. சின்ன பிள்ளை அங்கே அஞ்சில் போகிறதுக்கு வழியே இல்லை. இந்த ஃபுல்லாக வந்து நெட் அடித்து வச்சிருக்கிறபடியா இவங்க இதுக்குள்ளே விளையாண்டே தீரணும். பார்த்தீங்களா, அந்த இடம் கூட ஸ்பெஷலாக இருக்குண்டு. அங்கே தொங்கல் இதால் தான் தண்ணி இங்கே இந்த பீச்சுக்கு பட்டு விட்ருக்காங்க. தோணா அதை தான் தோணான்னு சொல்கிறவங்க. நான் ஸ்டார்ட்டில் வந்து அங்கே எடுத்தேன். அதாச்சு அங்கே தோணா வெட்ட முதல் வந்து எடுத்தேன் ஒரு வீடியோ. அப்போ என் ஃபோனில் நான் எடுத்து வந்தேன். நான் ஃபோன் கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டு அப்போ வீடியோவில் ஃபுட்டேஜ்லாம் நெசமாக போயிட்டு ரீல்ட் ஆகிட்டு. அப்போ அதுக்காக இன்னொரு நாள் போய் எடுக்கலான்ட்டு. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் நான் எவ்வளோவுக்கு வெட்டுப்பட்டு அந்த தெக்குலால் போகுது, நெருப்புமாய் போகுது தண்ணி. அவ்வளோ ஸ்பீடாக போகுது அந்த தண்ணி அவ்வளோக்கு வெட்டுப்பட்டு ஸ்பீடாக போகுது அந்த தண்ணி அவ்வளோ. அதுக்கிட்ட பக்கத்தில் போனால் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த இடத்துல இப்போதைக்கு இல்லை, கனகாலமாக இந்த இடத்துல இவ்வளோதான் இருக்கு. இந்த சில்ட்ரம்பாக்கும் அந்த லைட் ஹவுஸும் இந்த இடத்துல மெயினாக அந்த லைட் ஹவுஸ் தான் இருக்குது.
அந்த லைட் ஹவுஸில் அந்த தொங்கலில் தெரியுதா அந்த பல்ப்பு, அந்த பல்பில் ஆக்கள் கை வச்சு அந்த தொங்கல் வரைக்கும் ஏறலாம். அந்த இந்த ஜன்னல் மாதிரி தானே தொங்கலில் இந்த ரெட் கலர் அது வரைக்கும் ஏறலாம். மேலே லைட்டில் அந்த கை வச்சு தான் அந்த மேலே ஏறுற ஸ்டாப் பண்ணி போட்டாங்க, தடை செஞ்சு போட்டாங்க. இல்லாட்டி படியாக ஏறித்து போயிருக்கலாம். அது அமைப்பு வேணும் நமக்கு, இல்லாத கொண்டு வர ஒரு அமைப்பு அந்த நம்ம பண்ணலாம். இது எங்கே இப்போ இந்த சில்ட்ரன் பார்க்க படுத்த கனகாலமாக இருந்து இடிக்கி ஏன்னா இந்த சில்ட்ரன் பார்க்க காட்டுற பாருங்க டெமேஜ் சில்ட்ரன் பார்க்க கரெல்லாம் கட்டி இடிக்கிற பார்ட்ஸ் எல்லாம் உடஞ்சிது நல்லாவே. அந்த இடத்துல அந்த மயந்திரிக்கும் கல்லடியை படியாக பார்த்துருக்கலாம். அந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த கல்லடியில் அந்த லைட் ஹவுஸும் அந்த சில்ட்ரன் பார்க்கும் அங்கே கல்லடியில் தோணா வெட்டிகிட்ருக்காங்க. அதாச்சு எப்படி சொல்கிறேன்னா ஊர் வழியை தண்ணி ஏற கல்லடி பாலத்தில் தண்ணி, கல்லடி பாலத்தில் இருந்து வர தண்ணியை பீச்சுக்கு போகிறதுக்கு இடத்த வெட்டி இருக்காங்க. அடுத்த போனோம்னா அந்த அதை வீடியோ எடுத்து காட்டலாம். ஆனால் கல்லடி பீச்சு ஸ்பெஷல் தமோர் இந்த அங்கே கணக்கு கப்புள்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணுறவங்க. நான் கல்லடி பீச்சுக்கும் போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கல்லடியில் ஒரு இடம் தான் மிச்சமாக பாக்கியாக இருந்தேன்னா இந்த இடம் மட்டும்தான். இந்த இடத்துக்கு வந்தாச்சு, அதாச்சும் இந்த லைட் ஹவுஸ் மட்டும் தான் இருந்தது. இந்த இடத்துக்கு இப்போதைக்கு வந்தாச்சு. ஆனால் அந்த இடத்துல கணக்கு இடம் அதாச்சும் மேலே ஏற விட்டுருந்தாங்கண்டா நல்லா இருந்துருக்கீங்க, வியூ நல்லா இருந்துருக்கு. அந்த வீடியோ எடுக்க நல்லா இருந்துருக்கீங்க. இப்போதைக்கு ஏற விடுறாங்கல்ல, இப்போதைக்கு இல்லை அநேகமாக இனி ஏற விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏண்டா முதல் கணக்கு பேரை ஏற விட்டு அந்த பல்பை நாசமாக்கி போட்டாங்க. நம்ம ஆக்கள் ஒழுங்காக இருந்தாலும் வாராக்களுக்கு டூரிஸ்டாக வாராக்களுக்கு வந்து ஏற விட்டுருப்பாங்க, ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. இப்போ டூரிஸ்டாக ஒரு இடமே வச்சு அதுக்கும் லொக் பண்ணி வச்சுருக்காங்கடா. நம்ம ஆக்களில் பிள்ளை தப்பு, நம்ம ஆக்களில் மற்றபடி வேறு தொழிலும் சொல்லலாம். ஸோ இனி என்றாலும் எங்கே போனாலே ஏன்டா ஜோசிச்சு பார்க்கணும் சொல்லப்போனால் அப்படி தயாரிக்கு வந்து இதை மேலுக்கு அதை ஒரு பல்ப் உடைக்காமல் பழுதாக போகாமல் வச்சுருந்தாங்கண்டா ஓகே. இப்போ நம்மளையும் ஏற விட்டுருப்பாங்க. அதை மாதிரி இப்போ நமக்கு அடுத்தே கணக்கு பேரும் வருவாங்க, அவங்களையும் ஏற விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மன திருப்தியாக போயிருக்கும். இப்போ ஏறையில உண்டிங்கில இந்த சில்ட்ரன் பார்க்கில் வந்து பார்த்துட்டு அதுக்கு கீழே 2 பார்த்துட்டு போகிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இப்போ இந்த லைட் ஹவுஸ், இந்த சில்ட்ரன் பார்க், அடுத்து முன்னுக்கு கொஞ்சம் இடம் இருக்கு, அந்த இடத்தையும் காட்டி போட்டு இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த லைட் ஹவுஸும் இந்த சில்ட்ரன் பார்க்கு தான் இருக்கு இந்த இடத்துல. அடுத்தது முன்னுக்கு கொஞ்சம் பாராக்களை கொஞ்சம் இடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒன்றுமே இல்லை இங்கே சரியா. அடுத்து கல்லடி இருந்த இடம் இருக்குது. இந்த லொக்கேஷன் எப்படி சொல்கிறேன்டா, கல்லடி பாலத்தில் எப்படி கல்லடி பாலத்துக்கு முன்னுக்கு இறக்கி ஒரு வடக்கை பக்கம் எங்களோட ஊர் கிராங்குளம் இருந்து எங்களோட ஊர் இருந்து வந்தீங்கன்னா வடக்கை பக்கம், டவுன்லேருந்து வந்தீங்கன்னா இடக்கை பக்கம் இறக்கி அதில் வெட்டி இது ஃபுல்லாக டேரெக்டாக நேட்டுக்கு வந்தீங்கண்டா ஒரு பக்கம் வெட்டாமல் ஒன்றும் செய்யாமல் நீட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து சேரலாம். இந்த இடம் வாங்க நல்ல இடம் தான். ஆனால் நம்ம எதிர்பார்த்து வர மாதிரி இங்கே அதாச்சும் எதிர்பார்த்து வர மாதிரி மேலேத்துக்கு ஏற விட மாட்டாங்க நம்ம ஆக்கல விட. ஸோ இந்த இடம் மற்றதுக்கெலாம் நல்ல இடம். நம்ம வந்து பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டு போகிறதுக்கும் ஓகே நல்ல இடம் தான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், பாய். அவங்களை காட்டுற முன்னுக்கு அந்த இடத்த காட்டி போட்டு இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், பாய். இந்த இடம் தான் பாருங்கள் இடிக்கிறதுக்கு